ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் சந்தியாஸ் vlog. எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சண்டே மார்னிங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு நைட்டெல்லாம் ட்ரிஸ்லிங் ஆட்டிருக்கு. ரொம்ப மழை இல்லை, ரொம்ப சாஃப்டான ஒரு ட்ரிஸ்லிங். சரி, சந்தைக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதை தாண்டி கொஞ்சம் வாய்க்கால் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் மார்க்கெட்டுக்கே போயிட்டுருக்குறோம். பக்கம் தாங்க, சந்தைக்கும் வாய்க்காலுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா மார்னிங் டைமு. எல்லாம் பார்த்துட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். எவ்ரி சண்டே எங்களுக்கு இங்கே மார்க்கெட்டுங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே மார்னிங்கே போயிட்டா ரஷ் இருக்காது. முக்கியமாக எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே பாருங்கள், கேரட்டு பீட்ரூட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். அந்த சண்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த சான்ஸை நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் எப்போவுமே. இங்கே வர இடத்துல ரிட்டன் எவ்ரி ஈவினிங் வந்துட்டு இந்த கீரை புதினா அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் நாங்கள் போய் வாங்கிக்குவோம். ஈவினிங்குமே எல்லா சண்டே ஈவினிங் நாங்கள் போய் வாங்க மாட்டோம். ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப எங்களுக்கு அந்த வீக் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்குறோங்க. பாப்பா வந்து சிலம்பம் கிளாஸில் இருந்தா, கராத்தே சிலம்பம். அங்கே பாருங்கள் பிரேக் அவுட் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. இதையும் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு அபாக்கஸ் கிளாஸும் முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோம். கிளம்புற இடத்துல பாருங்கள், பிரிட்ஜு மரம் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க, பாலத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குது இல்லைங்களா செங்கல்பட்டு, அதே மாதிரி தாங்க இப்போ எங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு மிக அருகாமையில் எங்கள் பிளேஸு. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணுறவங்கெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அதை க்ராஸ் பண்ணி அதை பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் எங்கள் பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் நான் ஏன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வரல. இங்கே வரணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். கோயம்புத்தூர்லேயும் இருக்குது அண்ட் அவினாஷி ரோட்டில் இருக்குது இல்லைங்களா, ஐ மீன் திருப்பூர் ரோட்டில் இருக்குது, அவினாஷி தாண்டி. வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சுங்க. காரமும் இல்லை, காரமும் இருக்குது, கரெக்டாக இருந்துச்சு, சூப்பராக. அங்கே பார்த்தீங்களா ஏஐ, அங்கே டேபிள் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டா போதும், அதுவே வந்துட்டு சர்வ் பண்ணுதுங்க. ஸோ வி ஆர் இன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் நமக்கு, பர்சனல்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பிளானே என்ன ஆக்சுவலி அப்படின்னா, பாப்பாவுக்கு ட்ரௌசர்ஸு 3/4 பேண்ட் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி, இங்கே திருப்பூரில் அவுட்லெட்டில் பார்க்கலாம் அப்படின்னு தான் மெயின் பிளானு. பட் எங்களுக்கு எதுவுமே அங்கே பிடிக்கவே இல்லை. யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லையா நல்லாவே, அதனால் நாங்கள் கிராஸ்க்கு வந்துட்டோம். கிராஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஆஸ் ஆல்வேஸ். பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு நாம் கம்மனாக இருப்போம், போயிட்டு வேண்டான்னு தான், அதனால தான் கிராஸ்க்கு வேண்டானே நான் சொன்னேன். பட் அங்கே போனதுனால கம்மனே இருக்காமல் அங்கேயும் ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. க்ரீம் கலருங்க, ரொம்ப சாஃப்ட் காட்டன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கிராஸ்ப்பு டாப்பு குர்த்திக்கெல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த காட்டன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே டாப்பில் பாருங்கள், இங்கே ஃபுல் ஹேண்டுங்க, இது மட்டும்தான் டிசைன். ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும். நல்ல ஒரு அஃபிஷியல் மீட்டிங்ஸோ இல்லை அக்கேஷன்ஸ்க்கோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாருங்க, ஒரு லைட்டான த்ரெட் டிசைன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் டேங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போட்டுட்டும் போயாச்சு. என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஒரு அவார்ட் செரிமனி. இன்னும் அவார்டு கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகலை, நாமினேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் யோசிச்சுட்ருக்கிறேன். பாப்பா வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுங்களா, வேனை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு என்ன ஆகும் என்ன ஏதுன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். மழை வேறு வர்ற மாதிரி இருந்துச்சு. போன ஒரு மீட்டிங் இருந்துச்சு அவார்டு. அந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட் ஆகலை நான். ஸோ என்ன ஏதுன்னு ரொம்பவுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்துச்சு. சரி, இதில் பார்க்கலாம், நிறைய லெசன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லெசன்ஸ்லேருந்து நான் வந்துட்டு இப்போது அட்டன் பண்ணியிருக்கிற, ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் வந்துட்டு அவார்டு செரிமனிக்கு
இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க. நிறைய பூ விட்டுருக்கு, ஒயிட்டு ஆரஞ்சு எல்லாமே. காலையிலேயே கீரை, புதினா சட்னி, பருப்பு, சாப்பாடு எல்லாமே ரெடிங்க. தோசை மட்டும்தான் என்ன ஊற்றணும் பாப்பாவுக்கு. 7:15க்கு எல்லாமே ரெடி ஆகிடும். பப்பாயாவும் இருக்குது. சரி ஒரு பீஸ் கொடுத்துர்லாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நைட்டுவே நான் ஊற வச்சிட்டேன். பை த வே நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேங்க. ஸோ இந்த ஈவினிங் வந்து நான் முளப்பு கட்டி வச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேரட்டையும் இதையும் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாப்பா கிளம்பியாச்சுங்க. சரி ஒரு பப்பாயா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு பப்பாயா ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இது எங்கள் வீட்டு பப்பாயா தான். டேஸ்ட் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த டே அப்படியே போயிடுச்சுங்க. அவார்டுக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டே அப்படியே பக்காவாக போயிடுச்சு. இது ஈவினிங்க. சரி ஸ்நாக்ஸ் வந்து மார்னிங் ஃபுல்லாமே க்ரீன் லீவ்ஸுங்களா, கீரை புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் பாப்பா வரும்போது கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது. ஆக்சுவலி எனக்கு நல்ல ஒரு பிராண்டு என்னன்னு சொல்லுங்கள், பாஸ்தாக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல். டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் ஸ்டில் வேறு ஏதாவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் பாயில் பண்ணிக்கிட்டேன். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு மேலே 8 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பாஸ்தாவே எடுத்து போட்டுருங்க. அந்த வாட்டர் ஆட் பண்ண வாட்டர் பாயில் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த வாட்டரையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுலேயும் எகைன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுடுதண்ணியில் வந்து மைதாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும், நிறைய வேண்டாம். அதையை மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மைதா ஹாட் வாட்டர் போட்டதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. எகெயின் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லா பக்கமுமே வந்து சர்க்குலேட் ஆகிக்கும். நமக்கு ஒரே இடத்துல டேஸ்ட் நிற்காது, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து சீஸுங்க. சீஸ் அப்படியே வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பை த வே பாப்பா வந்து நேற்று அபாக்கஸ் கிளாஸில் 38 மார்க் எடுத்திருந்தா 40க்கு. அவங்க மிஸ் அன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரல அபாக்கஸ் மேமு. அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கேர்லெஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஷி நோஸ் ஆல் த கான்செப்ட்ஸு, பட் கொஞ்சம் கேர்லெஸ்ஸுங்க. அதை சொல்லிட்டு இருந்தேன், ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தான். சீஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு கேரட்டு தான் வச்சுருக்கேன். எக்கு, பட்டாணி, பீன்ஸு, கேரட் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேரட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டும் வந்து உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்களா, பை த வே கொஞ்சம் 2 பத்திரிக்கை இருந்துச்சு, அது என்னன்னு பார்த்துட்டு யார் வந்திருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு முக்கியமாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் எடுக்கணுங்க. அது ஆன்லைன் கிளாஸ் அப்போது வாங்கினது.
அதையும் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ளாஸ்க் வாட்டர் பாட்டில் தேவைப்படுது, வாங்கி வச்சுருந்தது ஆல்ரெடி. அதையும் எடுத்துட்டு இந்த டே இப்படி தாங்க போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.